வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணாலுமே அவங்களால முன்னுக்கு வரவே முடியறதில்ல. நீங்கள் எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? தினம் தினம் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ எண்ணங்கள் உங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை வேறு வேலைக்கு போகலாம், இது எக்ஸாம்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எண்ணங்கள் வந்து வந்து போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எண்ணங்களை மட்டும் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்க. இதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த இளைஞரும் இதே போல தான் எப்போவுமே ஒரு கனவு உலகத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அவருடைய கனவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும். எப்படியாவது ஒரு மிகப்பெரிய மனிதராகணும், ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேனாக மாறணும், நம்மளை பார்த்து நம்ம ஊர் மட்டும் கிடையாது நம்ம நாடே நம்மளை பார்த்து பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கனவுகளோடு அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர்கிட்ட கனவுகள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கனவுகளை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற எந்த ஒரு திட்டமுமே அவர்கிட்ட கிடையாது. தினம் தினம் காலையில் எழுவார், பலவிதமான எண்ணங்கள் அவர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இது செஞ்சிருவோம், அது செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்களை மட்டும் வச்சுக்கிட்டே இருப்பார். மறுபடியும் சாயங்காலம் ஆகிடும், சாப்பிட்டுட்டு தூங்கிடுவார். ஒவ்வொரு நாளும் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அவர் மனசுக்குள்ளார ஒரு பயம் வந்துடுச்சு. என்னது இது, நம்ம ஒவ்வொரு நாளையுமே இப்படியே வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எப்போ தான் சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய பயம் ஒன்று உண்டாயிடுச்சு. இந்த பயத்தோடையே அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு பெரியவரை பார்க்குறாரு. அந்த பெரியவர் இந்த இளைஞரை பார்த்துட்டு, என்னப்பா ஏன் ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. உடனே இந்த இளைஞர் அவர்கிட்ட போயிட்டு, ஐயா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய மனிதர் ஆகணும், வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், என்னை பார்த்து எல்லாரும் பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பலவிதமான திட்டங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என்ன பண்ணாலுமே அதை செயல்படுத்தவே முடியலை. தினம் தினம் வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படியே போய்கிட்டு இருந்தால் எனக்கு வயசாகிடும் போல், என்னுடைய கனவுகள் கனவாகவே இருந்துரும் போல், இதுலேருந்து எப்படி விடுபடுறதுனே தெரியலங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் மல்க அந்த பெரியவர்கிட்ட இவருடைய எல்லா கதையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர்கள்கிட்டையுமே நீ போய் கேட்டீங்கன்னா அவங்களுடைய கனவுகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய செயல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க வெறுமனே கனவு மட்டும் காண்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக இறங்கி செயல்பட ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு கனவுமே அதுக்கான செயல் இல்லை அப்படின்னா அது கடைசி வரைக்கும் கனவாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இங்கே பாருப்பா, இதை உணர்த்துறதுக்காக உனக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் 2 விறகு வெட்டிகள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த 2 பேருமே நண்பர்கள் தான். அவங்களுடைய பிரதான தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சீக்கிரமாக எழுவாங்க, சாப்பிட்டுட்டு அவங்களுடைய கோடாரிகளை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போவாங்க. அங்கே இருக்கிற மரங்களை வெட்டி அதை கொண்டு வந்து நகரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அதில் வர வருமானத்தை வச்சு தான் 2 பேரும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ என்னென்னா, 2 பேருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப வித்தியாசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. முதல் மனிதரை பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுவார், சாப்பிடுவார், அவருடைய கோடாரியை மட்டும் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வேலைக்கு போயிடுவார். இது அவருடைய தினமும் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் இன்னொரு மனிதர் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிகப்படியான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் எழும்போது யோசிச்சுக்கிட்டே இருப்பார், இன்றைக்கி நம்முடைய பொழுது எப்படி போக போகுதுன்னு தெரியலையே, நாம் ஒரு வேளை தவறான மரங்களை வெட்டிட்டா என்ன பண்ணுறது, இந்த மார்க்கெட்டில் ஒரு சில மரங்களுக்கு தான் அதிகப்படியான காசு கொடுப்பாங்க, நம்ம தவறான மரத்தை வெட்டி கொண்டு வந்தோம்னா அந்த மரத்துக்கு காசும் கிடைக்காது, நம்முடைய ஒரு நாள் உழைப்பும் வீணாக போயிடுமே, ஒரு வேளை நம்ம மரம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த மரம் நம்ம மேலே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளுடைய கோடாரி இருக்குல்ல அது வந்து சீக்கிரமாக தேஞ்சு போயிடுச்சுன்னா புதுசாக வேறு ஒரு கோடாரி வாங்கணுமே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள் அவர் மனசுக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. இதனால் என்ன ஆகுதுன்னா அவருடைய செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவர் மரம் வெட்டுறதை விட்டுட்டு மரம் வெட்டுறதுக்கு முன்னாடி உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ திடீர்னு ஒரு சில மாதங்கள் கழித்து வேறு யாராவது ஒரு மனிதர் நமக்கு போட்டியாக வந்துட்டாருன்னா இந்த வேலையுமே இல்லாமல் போயிடுமே, அப்போ நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணங்கள்லேயே மூழ்கி கிடந்துட்டார். இதனால் என்னாச்சுன்னா ஒவ்வொரு நாளும் அவர் வெட்டுற அந்த மரங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருந்துச்சு.
ஆனால் இன்னொரு மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மனிதர் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டார். காலையில் சீக்கிரமாக போவார், மரங்களை வெட்டி கொண்டு போயிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு அப்படியே திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார். இது தினம் தினம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இதனால் என்னாச்சுன்னா, அடுத்த ஒரு சில வருடங்களில் அவர் சம்பாதிச்ச பணத்தை வச்சு நிறைய பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டார். நிறைய ஆட்களை வேலைக்குமே வச்சுட்டாரு. இதன் மூலமாக என்னாச்சுன்னா, அவர் ரொம்ப பெரிய ஒரு டிம்பர் ஃபேக்ட்ரியை உருவாக்கிட்டார். அதன் மூலமாக நிறைய மரங்களை வெட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக மாறிட்டார், கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்குள்ளாரியே. ஆனால் இந்த மனிதரை பார்த்தீங்கன்னா, அவர் இன்னமுமே அதே யோசனையில் மூழ்கியே கிடக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக அவர் இருக்கிற இடத்துல அப்படியே போய்கிட்டு இருக்குது. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த பெரியவர் இந்த இளைஞர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த கதையில் சொன்னது போல தான், எப்போ நீ உன்னுடைய எண்ணங்களை வெறும் எண்ணங்களாகவே வச்சுக்கிட்டு இருக்கியோ, அதிகப்படியான எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்குதோ, அப்போது நீ செயல்பட மறந்துடுற. ஆனால் அந்த எண்ணங்களை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிட்டு உன்னுடைய செயலை நீ அதிகப்படுத்த பாரு. அது தவறாக இருந்தாலும் சரி, நீ செயல்படும் போது அது ஒரு சில டைம் தவறாக கூட போகலாம், ஆனால் பிரச்சனையே கிடையாது. அது தவறாயிடுச்சுன்னா அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். சரியாயிடுச்சுன்னா அடுத்து வேற ஒரு திசையை நோக்கி நீ முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்கலாம். அதனால் இதுக்கப்புறம் உனக்குள்ளே ஒரு ரூல் வச்சுக்க, எப்போல்லாம் உனக்கு அதிகப்படியான எண்ணங்கள் தோன்றதோ அப்போல்லாம் உன் மனசுக்குள்ளார வெறும் 3 செகண்ட் மட்டும் டைம் கொடு. அந்த 3 செகண்டுக்குள்ளார ஏதாவது ஒரு முடிவு எடுத்துரு. அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்னா வெறும் 3 வினாடிகள் மட்டும் யோசி. 3 வினாடிகளுக்கு அப்புறமா அந்த விஷயத்தை செஞ்சிரு. அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிரு. அதை விட்டுட்டு அதே இடத்துல 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட யோசனைகளை வச்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞருக்கு ஒரு நல்ல தீர்வை இந்த பெரியவர் சொல்லி கொடுக்குறாரு. அன்னையிலிருந்து அந்த இளைஞருக்குள்ளார ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. எப்போல்லாம் அவருக்கு இந்த ஓவர் திங்கிங் வருதோ அப்போல்லாம் அவர் மனசுக்குள்ளார 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த 3 முடிஞ்சதுக்கப்புறமா ஒன்று அந்த வேலையை செய்வார், அப்படி இல்லைன்னா அந்த வேலையை அப்படியே போட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடுவார். இதன் மூலமாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. அவருடைய கனவை நோக்கி அவருடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கதையில் வந்தது போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலுமே இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற அந்த சுழலில் நிறைய மனிதர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சுழலில் மாட்டுறதே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானதுங்க. நம்முடைய மூளை செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏடிபி மூலக்கூறுகள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது தான். நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகப்படியாக உங்கள் மூளையை செலவழிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது அதிகப்படியாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்களுடைய மூளை அதிகப்படியான சக்தியை செலவிட்டுக்கிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா, எப்போ உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் வருதோ அந்த சமயத்தில் உங்கள் மூளை செயல்படுறதுக்கான சக்தியே இல்லாமல் போயிடும். இதனால தான் நிறைய சமயங்களில் முக்கியமான முடிவு எடுக்கிற போது நீங்கள் யோசிக்காமல் ஏதோ ஒரு முடிவை எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இதுக்கப்புறம் நீங்களுமே உங்கள் மனசுக்குள்ளார ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. அப்படி வந்துட்டாவே நம்முடைய கனவுகள் செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா செயல் இல்லாமல் ஒரு கனவு இருந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் கனவாகவே இருக்கும். அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் எது செய்யணும் அப்படின்னாலுமே கொஞ்சம் டைம் கொடுத்து யோசிங்க. அதுக்கப்புறமா உடனே செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அது தவறாக போனால் கூட பரவாயில்ல, அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த எண்ணெய் சுழலில் மாட்டிக்கிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அது சுழண்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆழத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. உங்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப தடைப்பட ஆரம்பிச்சிடும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.